தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசன் 8 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ரொம்ப கலரையே மாற்றி டஸ்கியாக இருப்பாங்க. ஆனால் மேக்கப் பண்ணும்போது அவங்க பயங்கர ஃபேராக காட்டுவாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கேட்கவும் செய்கிறாங்க. பட் ரேரு தான், ஒரு சில பேர் கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் எல்லாரும் அவங்க ஸ்கின்லேயே என்னை காட்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ யாருமே அந்த மாதிரி விரும்ப மாட்டுறாங்க. என்ன நானா எப்படி இருக்கிறேனோ எனக்கு அதையே காட்டுங்க. ப்ரைஸ் வச்சு நான் வந்து அவங்கள பார்க்க மாட்டேன். எல்லா ப்ரைட்ஸும் எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ஹை எண்ட் பேக்கேஜாக இருந்தாலும் சரி, ஒரு லோ பட்ஜெட் கிளைண்ட் வந்தாலுமே எப்படியா இருந்தாலும் அவங்க ஏன் ப்ரைட் இல்லையா, இவங்க இவ்வளோ தான் நமக்கு தராங்க பேமெண்ட், ஸோ நம்ம இதுவே போகணும் அப்படி நான் பார்க்க மாட்டேன். அழகாக காட்டணும். ஆமாம், அதுதான் என்னோட. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. அவங்க ப்ரொஃபைல் பாருங்கள். செலிப்ரிட்டிக்கு தான் மட்டும் பண்ணியிருக்காங்களா இல்லை ரியல் டைம் பிரைட்ஸும் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா ரியல் டைம் பிரைட்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கு தான் நம்ம வந்து அவங்கள புக்கும் பண்ணுறோம். அவங்க கிட்ட கற்றுக்கிட்டவங்க எப்படி பண்ணுறாங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பிரைட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஜுவல்லரிஸ் எல்லாமே ரொம்ப பார்த்து என்கிட்ட சஜஷன் கேட்டு எடுத்தாங்க. ஸோ எல்லாமே மேக்கப் மட்டும் நல்லா பண்ணால் வராது. ஆல் டுகெதர் சாரீ, அவுட்ஃபிட், அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி, இது எல்லாமே சேர்த்து போடும்போது தான். மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியா வந்து எனக்கு மேக்கப் பண்ண போகிறாங்க. நான் தான் அவங்களுக்கு இன்றைக்கி மாடல் வேறு யாரும் இல்லாததால் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் பேஸில் போயிடலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் தான் போடணும். ஆமாம், இதே மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் பேஸ் ப்ரைமராகவும் இருக்கும். 2-in-1 மேக்கப்லாம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ எந்த ஆர்டிஸ்ட்டுக்காவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை தான், இந்த ஆர்டிஸ்ட் கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு? எல்லாருக்கும் இருக்கிறது தான். நயன்தாரா மேம்க்கு பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் மலையாளினால. அப்படியா? ஆமாம், நானும் மலையாளி தான். ஸ்னேகா மேம்க்கும் பண்ணணும்னு ஆசை. அவங்க கண்ணு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அவங்க ஃபீச்சர் பண்ணணும். இப்படி மறந்துட்டுலாம் போகும்போது எப்படி சமாளிப்பீங்க? அங்கே போயிட்டு கடைசி டைமில் வந்து ரொம்ப ஹரிபரியாக சொல்ல மாட்டேன், அவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நான் சைலண்ட்டாக பின்னாடியே ஒர்க் பண்ணிடுவேன். வந்துடும். ஸோ அது வந்து ரேர் தான், எப்போவுமே கிடையாது. 2-3 ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கு, இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு இல்லையா. சொல்லிடுவேன். ஃப்ளாஸ்லாம் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணணும், நான் கண்டிப்பாக மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைடை முன்னாடி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆவீங்களா? ஃபோட்டோ அனுப்ப சொல்வேன். எப்போவுமே எல்லாமே இருக்கும் என் வேனிட்டியில், எல்லா ஷீட்டோடதுமே இருக்கும். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் இவங்க தான் பிரைடு அப்படின்றது போனால் தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்காக மட்டும் ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவேன். இப்போது மேக்கப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப கலரையே மாற்றி டஸ்கியாக இருப்பாங்க. ஆனால் மேக்கப் பண்ணும்போது அவங்க பயங்கர ஃபேராக காட்டுவாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கேட்கவும் செய்கிறாங்க. பட் ரேரு தான், ஒரு சில பேர் கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் எல்லாரும் அவங்க ஸ்கின்லேயே என்னை காட்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ யாருமே அந்த மாதிரி விரும்ப மாட்டுறாங்க. என்ன நானா எப்படி இருக்கிறேனோ எனக்கு அதையே காட்டுங்க. ஆனால் அது ரொம்ப சிம்பிள் நினச்சிக்கிறாங்க. அதுதான் கஷ்டம். ஆமாம், அதுதான் கஷ்டம் ஆக்சுவலி. நோ மேக்கப் லுக்லாம் மேக்கப்பே இல்லை, லைட் சும்மா கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் போடுறது தான் நோ மேக்கப் லுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே எல்லாமே இருக்கும். என்னன்னா நம்ம அவங்க ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ அது ஒன்று தான் வந்து நம்ம பார்த்து பண்ணுறதுனால ஸ்கின் ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நிறைய மேக்கப் போட்டாலே உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுக்கு போட்ட அந்த லுக் பயங்கர அழகாக இருந்தது. பிரைட்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 பிரைட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஜுவல்லரிஸ் எல்லாமே ரொம்ப பார்த்து என்கிட்ட சஜஷன் கேட்டு எடுத்தாங்க. ஸோ எல்லாமே மேக்கப் மட்டும் நல்லா பண்ணால் வராது. ஆல் டுகெதர் சாரீ, அவுட்ஃபிட், அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி, இது எல்லாமே சேர்த்து போடும்போது தான் அந்த ஃபினிஷிங் வரும். ஸோ அப்படி அவங்க எல்லாமே பார்த்து கேட்டு பண்ணதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவரால் அவுட்புட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. செலிப்ரிட்டி சைடில் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து கேரளா லுக் ஒன்று பண்ணியிருந்தேன் அனிதா மேம்க்கு. அது பயங்கர ஹிட் ஆச்சு. பட் பண்ணும்போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் அது நல்ல ரீச். நீங்கள் ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்ஸில், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில். ஆமாம், இப்படி தான் ஒர்க்கில் தான் நாங்கள் மீட் பண்ணோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஒரு மேக்கப் முடிப்பீங்க? 40 minutes அவ்வளோதான் என்னோட மேக்ஸிமம். அதுதான் ஸ்பீட். இது ஃபேஸ் மேக்கப் மட்டும்? ஃபேஸ் மேக்கப் மட்டும். ஃபவுண்டேஷன் ஷேட்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சூஸ் பண்ணுறது? நீங்கள் உங்களோட நெக்லைனில் வச்சு பார்க்கலாம்.
அண்டு அங்கே ஷோரூமில் வைக்கிற லைட்டில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சன்லைட்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லைனில் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம், இல்லைனா உங்களோட நெக்கோட ஏரியாவில் வச்சு பார்க்கலாம். ஸோ எது போட்டால் எந்த ஷேட் வந்து போட்ட மாதிரியே தெரியலையோ அதுதான் உங்களோட எக்ஸாக்ட் ஷேட். உங்களுக்கு வந்து பர்சனலாக மேக்கப் போடுறது எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு போடுறது பிடிக்குமான்னு கேட்குறீங்க? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்குங்க, அது மட்டும்தான் வேலை, அது மட்டும்தான் யோசனை. ஸோ எப்பவுமே நம்மள மேக்கப் பற்றி ரிலேட்டடான ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். என் மொபைல் ஃபோன் எடுத்தால் என் ஃபோட்டோஸ் கூட இருக்காது, ஒன்லி மேக்கப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், புதுசாக லான்ச் ஆகிற ப்ராடக்ட்ஸ், இப்படி மட்டும்தான் இருக்கும். ஆனால் போட முடியாது, டைம் இருக்காது. பிகாஸ் என்னோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்லையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ்லேயும் சரி, நான் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பேன். லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண முடியுமோ அப்படி போயிட்டு. உங்ககிட்ட இருக்கிறதே ஹையஸ்ட் மேக்கப் ரேட்னா என்ன? பேக்கேஜ் கேட்குறீங்களா? 35. அவ்வளோதானா? ஆமாம். இல்லை இப்போது 1 lakhக்குலாம் மேக்கப் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம்? அதே மேக்கப் தான், அதே ப்ராடக்ட்ஸ் தான், அதே டெக்னிக்ஸ் தான். ஓகே. மேபி அவங்களோட ரீச் பொறுத்து கூட அவங்க வச்சுருக்கலாம், அவங்களோட ஃபேம். சேம் ப்ராடக்ட்ஸ் தான், பட் சேம் ப்ராடக்ட் சேம் மேக்கப் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு தெரியுது இல்லை. இப்போது இன்டர்நேஷ்னல் எல்லாரும் இப்போ ஹை அண்ட் பிராண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணுவீங்க? ஒரு சிலர் வந்து காசுக்காக பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க ஸோ இதுக்காக நம்ம பண்ணணும், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஒன்லி பிஸ்னஸ் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும். ஒரு சிலர் வந்து அதையும் தாண்டி சில சஜஷன் கொடுப்பாங்க, இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னா வந்து ஒரு கேர்லாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைப் இதில்? இதை செய்யாதீங்க அது செய்யாதீங்கன்னா எப்படி சொல்லுங்கள்? இதை பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இதை விட நல்லாயிருக்கும், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க, இது கொஞ்சம் ஹார்ம்ஃபுல், இது உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் பண்ணும், அந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஃப்ரீயாகவே? இல்லை அந்த மாதிரி கொடுத்ததில்லை. மற்றபடி நான் ப்ரைஸ் வச்சு நான் வந்து அவங்கள பார்க்க மாட்டேன். எல்லா ப்ரைட்ஸு எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ஹை அண்ட் பேக்கேஜாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு லோ பட்ஜெட் கிளைண்ட் வந்தாலுமே எப்படியா இருந்தாலும் அவங்க ஏன் ப்ரைட் இல்லையா, ஸோ அழகாக காட்ட தான் பார்ப்பேன். ஸோ நல்ல ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னோட கை போயிடும், இவங்க இவ்வளோ தான் நமக்கு தராங்க பேமெண்ட், ஸோ நம்ம இதுவே போகணும் அப்படி நான் பார்க்க மாட்டேன், அழகாக காட்டணும். ஆமாம், அதுதான் என்னோட இது. இந்த பிரைடுக்காக நீங்கள் மேக்கப் பண்ண கஷ்டப்பட்டுருக்கீங்களா? மேபி இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு அந்த இருந்திருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்கும் இருக்கும். பட் இப்போ எனக்கு அது இல்லை, என்ன ஃபேஸ் என்ன எப்படி வந்தாலும் நான் கொடுத்துருவேன். ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் யூனிக்னஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி உங்களுக்கு இருக்கிற ஸ்டைல் யூனிக்னஸ் என்ன? என்னோட ஸ்டைல் யூனிக்னஸ் மினிமலிஸ்ட், ரொம்ப மினிமலாக போடுறது, பட் ரொம்ப அழகாக காட்டுறது. ஆமாம், ஒரே டெக்னிக்கை ஃபாலோ பண்ண மாட்டேன் எல்லாருக்குமே. லைக் என்னோட சிக்னேச்சர் லுக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் அதை வந்து அப்ளை பண்ண மாட்டேன். பிகாஸ் பர்சன் டு பர்சன் டிஃபர் இல்லை, உங்களோட ஃபியூச்சருக்கு எது நல்லா இருக்குமோ அப்படி பண்ணிக்கிறது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இருக்கீங்களா பிரைடுக்கு மேக்கப் போய் அவங்க வராமல்? எனக்கு 6-7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன். காலையிலன்றது அவங்க ஆல்ரெடி மண்டபத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன நலங்க அவங்களோட ஒரு சில சடங்கெல்லாம் இருக்கும், அது முடிக்கிறதுக்கு லேட் ஆகிருக்கும். நான் ரொம்ப டிலே ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு ஆளுங்களே வந்துட்டாங்க, 7 மணி வரைக்கும் பொண்ணு வரல. குட்டி ஃபேன் ப்ரஷில் நீங்கள் மஸ்காரா போடும்போது அவங்க கண்ணில் உள்ளேயும் நம்ம குத்தாது, கீழேயும் ஸ்ப்ரெட் ஆகாது, ஈஸியாக இருக்கும். இப்போது மேக்கப்லாம் போடும்போது பொண்ணு வீட்டு சைடெலாம் வந்து டக்குன்னு சீக்கிரம் வாங்க வெளியே வாங்க, ஹரிபரி இல்லாத மேரேஜே கிடையாது. அவ்வளோ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரா டென்ஷனாக அவங்க வேற வந்து. இல்லை எப்பவுமே நான் டென்ஷன் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு பழகிடுச்சு கண்டிப்பாக. ஸோ நான் முன்னாடியே அலர்ட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 hour ரெடி ஆகிடுங்க, மேக்கப்புக்கு ரெடி ஆகிடுங்க, குளிச்சிடுங்க அப்படின்றத நான் சொல்லிடுவேன். நான் போய் தான் அவங்களை எழுப்புவேனே ஆக்சுவலி. ஆமாம், எப்பவுமே அப்படி தான் நடக்கும். இருந்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு டென்ஷன் ஆகும், இப்படி பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஆகும். மேக்கப் சொதப்பிடும் அந்த மாதிரி. இல்லை மேக்கப் வைஸ் சொதப்பாது, அது எப்படியோ நான் ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுத்துருவேன். இருந்தாலும் அந்த டென்ஷனோட அவங்களும் அந்த டென்ஷனோட இருக்கும். பாவம் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, முகூர்த்தம் நேரம் நமக்கு வெயிட் ஆகாது இல்லை. இப்போது இந்த மேக்கப் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எடுக்கிறது வேறு. பட் ஒரு சிலர் வந்து கற்றுட்டு ஒரு 2-3 பேர் மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அவங்க எடுக்கிறாங்க. பட் நான் அவங்கள எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். கம்ப்ளீட்லி அது அவங்களோட விருப்பம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. அவங்க ப்ரொஃபைல் பாருங்கள், எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, செலிப்ரிட்டிக்கு தான் மட்டும் பண்ணியிருக்காங்களா இல்லை ரியல் டைம் பிரைட்ஸும் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா ரியல் டைம் பிரைட்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கு தான் நம்ம வந்து அவங்கள புக்கும் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட கற்றுக்கிட்டவங்க எப்படி பண்ணுறாங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த மென்டார் வந்து எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு போகணும். ஸோ யாரையுமே தயவு செஞ்சு குறை சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அவங்களோட ஓன் சாய்ஸ் தான். எனக்கு அவங்க ஒழுங்காக சொல்லித்தரல, இவங்க ஒழுங்காக சொல்லவே முடியாது. அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். ஒரு சிலர் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு காரணம் தேடுவாங்களே, மேக்கப் இது சரியில்லை, எனக்கு வந்து ஸ்வெட்டாகி மேக்கப்பே கலைஞ்சிடுச்சு, அழிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்கிட்ட அந்த மாதிரி ஸ்வெட் ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மேக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரீசன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அப்படி டேரெக்டாக அவங்க சொல்லாமல் கேஷ் இல்லை, ஜிபே ஒர்க் ஆகலை, அம்மா கிட்ட இருக்குது, அப்பா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிளியராக சொல்லிடுவேன், நீங்கள் வந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் முடிச்சாதான் பண்ணணும். பட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த இது தெரியுது. மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் மதிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா நிறைய பேர். அது வந்து அப்போது ஒரு 2-3 இயர்ஸ் இருந்துச்சு. பட் இப்போது எல்லாருக்குமே ஏன்னா நிறைய படித்தவங்க வரதுனால அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு கஷ்டமாக தான் ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்ம வீட்லேயும் நம்ம அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். கோவம் வரும். ஆமாம், நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுற வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். எனக்கு அமௌண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்ட்டு நான் மூவ் ஆன இடமும் இருக்குது. போயிருக்கேன். எனக்கு நான் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டேன் கூட நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் போயிருக்கேன். அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. செட்டிங் ஸ்ப்ரே போட்டு முடிஞ்சு. இதுதான் ஃபைனல் லுக் இல்லையா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் என்ன மாதிரியே காட்டுங்க, ரொம்ப ஹெவியாக போடாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ணா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்து அழகாக மேக்கப்லாம் போட்டு காட்டினீங்க, நிறைய டிப்ஸும் கொடுத்தீங்க. ஸோ மங்கை நேர்களே பார்த்துக்கோங்க. இந்த லுக்குக்கான கிரெடிட்ஸ் கோஸ் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியா தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. மற்ற நாள் பார்த்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக இருக்கேன். ஆமாம், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இப்போ இந்த மரம்லாம் பார்க்குறீங்க, இந்த காடுன்னு சொல்கிறீங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது போல் காடு இல்லை. இங்கே மரமே இல்லை. இந்த மரம்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வேறு ஆர்விலியன்ஸ்லாம் நட்டினாங்க. நான் இங்கே இருக்கிறது ஆளெல்லாம் நட்டினாங்க. அப்போ இந்த காடு இந்த மரம் நம்ம அக்கா அண்ணன் போல ஒரே குடும்பம் போல எல்லாரும் ஒன்றா வளர்ந்தோம். எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஆமாம் ஆமாம். அதுக்காக தான் இந்த மரம் வெட்டும்போது நம்மளுக்கு வலிக்கும். ஏன்னா மரம் நம்மள இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நாங்கள் மரத்து இல்லாமல் வாழ முடியாது. இப்போது சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் மரத்து மேலே எந்த மரியாதை இல்லை, எந்த சாமி, அவங்க ஒரு சாமி போல். ஏன்னா இப்போது நீங்கள் பழைய காலத்தில் மரத்தை தான் வேண்டிக்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ முக்கியம் மரம். அவங்க தான் ஆக்சிஜன் கொடுக்கும், அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் அழிச்சிட்டு பிளாஸ்டிக் மரம் நட்டினா நாங்கள் எங்கே போயிட போகிறோம்? இந்த பூமிக்கு ஒரு காடு, ஒரு மரம், இந்த வாழ்வியெல்லாம் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ஒன்று அடுத்தது இல்லாமல் வாழ முடியாது. அப்போ மரம் வேணும், மிருகங்கள் வேணும், பூச்சி வேணும், மனுஷம் வேணும், எல்லாரும் வேணும். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Taste the Daily.